இன்னைக்கு வெண்டைக்காவை நல்லா கிறிஸ்பியா ஒரு பொரியல் தான் செய்ய போறோம். எப்படி குழகுழப்பு இல்லாம செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெண்டைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா சொத்தை இல்லாம இருக்கா அப்படின்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டு வதக்க போறேன். இப்போ மசாலா எதுவும் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உப்பு மட்டும் தான் போட்டு அப்படியே வதக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கும் வெண்டைக்காய். இப்போ இதுல தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது மட்டும் தான் ஆட் பண்றேன். இது அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அடுப்புல சிம்ல வச்சிடலாம். அடிக்கடி கிண்டி விட்டுடணும். வெண்டைக்காய் நல்லா வதங்க வதங்க அதுல இருக்கிற குழகுழப்பு எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதுல நான் கொஞ்சமா அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு போடுறதால நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் வெண்டைக்காய். நமக்கு சாப்பிடும் போது ஒரு 2 கிளறி இப்படி கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் ஃப்ரை சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.